ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வாரத்தில் கடைசி நாள் மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா மார்க்கெட் விழுது. ஏன்னா ரிசல்ட்ஸும் பெருசாக இல்லை. ஆக்சுவலி பெருசாக ரிசல்ட்ஸ் மோசமானு சொல்ல முடியாது, பெருசாக நல்ல ஏற்றம்னு சொல்ல முடியாது. நார்மலாக இருக்குது ரிசல்ட்ஸ் எல்லாமே. பட் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. நிஃப்டி 143 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். 24,968 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 501 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் விழுந்திருக்குது. 81,757 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்கு 545 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 56,283 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், 3% பாசிட்டிவ், 37,141 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 374 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2,103 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்தம் பயோசைன்சஸோட ஐபிஓ வந்து ஜூலை 21 லிஸ்டட் ஆக இருக்கிறது. ஸோ ஆக்சுவலி கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துலேருந்து பார்க்கும்போது ஸ்டாக் வந்து அவங்க அந்த இஷ்யூ ப்ரைஸ் வந்து 570 சம்திங் தான் உண்டு. இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து ஒரு 25% மேலே லிஸ்டிங் ஏன் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 700 ரூபாய்க்கு மேலே, அதாவது 713 ரூபாவில் வந்து லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 143 இருக்குது. இதை சேர்த்தா கூட ஒரு 743 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இஷ்யூ பண்ணணும். 713 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு 25% லிஸ்டிங் ஏன் கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் தான் என்ன நடக்குதுன்னு தெரில. அப்ளை வர பண்ணியிருக்கோம், அலாட் வர ஆயிருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே ஆவலாட்டு நான்லாம் காத்திருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஐபிஓ வந்து அலாட் ஆகிருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் 2 மிஸ்டேக் நடந்திருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, ஒன்று அது வந்து நியூஸ் தான் மிஸ்டேக்கு. எப்படி ஆக்சுவலி நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க, அதாவது சமோதனா மதர்சன் வந்து 33% விழுந்திருக்கு, டெப்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் அதை செக் பண்ணாமல் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது அதே நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு கிளியர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மதர்சன் சுமியோ சமோதனா மதர்சனோ விழுந்தது அது போனஸ் இஷ்யூ, அது சம்மந்தமாக தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க நியூஸில் கொடுத்ததை தான் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எதையாவது உளறு அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது, அந்த நியூஸில் வந்து அதை அப்டேட் பண்ணால் கடைசியில் அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் செக் பண்ணேன். ரெண்டாவது அசோக் லேலாண்ட் வந்து 2 ஷேர் இருந்தால் 4 ஷேர் ஆட்டு மாறும் தான் சொன்னேன். அது உங்களுக்கு 6 ஷேர் ஆட்டு சில பேர் புரிஞ்சிருக்கீங்க. அப்படி கிடையாது, 1:1 தான் போனஸு. 2 ஷேர் இருக்குன்னா உங்களுக்கு 4 ஷேராக மாறும், 1 ஷேர் இருக்குன்னா 2 ஷேராக மாறும். ஸோ இது ரெண்டுமே லாஸ்ட் வீடியோவில் மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் திருத்திக்கிறேன். இது என்னோட தப்பு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஃபேமிலி ஓன் பண்ணுற, அதாவது அவர் ஆந்திராவோட சிஎம் ஆட்டு இருக்கிறாரு. அவரோட ஃபேமிலி கையில் தான் அந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் கம்பெனியோட அவங்களோட கம்பெனி தான். ஸோ அவங்களோட ஃபேமிலியில் ஒய்ஃபு, அவரோட பையன், அவரோட கிராண்ட்சன், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா some percentage ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் சந்திரபாபு நாயுடுவோட ஒய்ஃப் மட்டுமே அவங்க Q1 ரிசல்ட்ஸ் வந்து முந்தின நாள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஐ திங்க் Thursday அன்னைக்கு மட்டுமே 78,80,11,640 ரூபா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே வேல்யூ கெயின் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட மார்க்கெட் கேப்லேஷன் நான் இப்போ பார்க்கும்போது 4,577 கோடி. இன்றைக்கும் மார்க்கெட்டில் 7% மேலே போயிருக்கு. 493 ரூபாவில் இருக்குது. இது அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணும்போது இந்த ஸ்டாக் நல்லா ஒரு ரேலி கொடுத்துச்சு. இது ஒன்று அமர் ராஜா. ஆக்சுவலி இவங்க 5 இயர்ஸ் CAGR க்ரோத் வந்து 25.6% இருக்குது. அது இல்லாமல் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அவங்க நல்லா பண்ணலை. ஆக்சுவலி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,137 கோடி. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது மொக்கையாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் 1,048 கோடி, அதை விட கம்மி தான். இயர் ஆன் இயர் பேசிஸில் காட்டிலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது ஒரு 4 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூவில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது விழுந்திருக்காங்க. ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 58 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில், இப்போ 41 கோடி தான் விழுந்திருக்குது. ஆனால் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் 2 நாளாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரேலியாக இருக்குது. இது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஆக்சுவலி இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு 305 ரூபா. இதில் என்னன்னா 400 கோடி ரைட்ஸ் இஷ்யூ போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே கவனிக்க வேண்டியது. ஸோ நிறைய பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆகஸ்ட் 1 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 11 க்ளோஸ் ஆகுது. அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுக்கான ரீயூனியேஷன் வந்து ஆகஸ்ட் 6. இது போக 17,39,1304 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருது. ஸோ 400 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. 230 ரூபாங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஷேரு, ஈக்விட்டி ஷேரு, ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேரு. ப்ரீமியமில் 220 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10. இதில் 2 ரைட்ஸ் இஷ்யூ பேமெண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 115 ரூபா பேர் ஷேர் வந்து அப்ளிகேஷன், 5 ரூபா ஃபேஸ் வேல்யூ, 110 ரூபா வந்து
ப்ரீமியம் ஆக்சுவலி 2 ட்ரான்ஜையாட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஷேருக்கு 220 ரூபா, அதை கணக்கில் வச்சுக்கோங்க. 220 ரூபாலேருந்து 230 ரூபாய்க்குள்ள தான் வரும். ரைட்ஸ் இஷ்யூ ரெக்கார்ட் டேட் ஜூலை 24ஆம் தேதி. ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ரேஷியோ, அதாவது எவ்வளோ ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஷேர் ரைட்ஸில் கிடைக்கும்னா 41 எக்ஸிஸ்டிங் ஷேர் உங்கள்கிட்ட இருக்கணும். 41 எக்ஸிஸ்டிங் ஷேர் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் 10 ரைட் ஷேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கொடுத்த அப்டேட்டு 305 ரூபாவில் லாஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்குது. என்னோட ஒப்பீனியன் இது அப்ளை பண்ணலான்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்பவே டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ். ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 255 ரூபா இன்னைக்கு மட்டுமே 5% மேலே ரேலியாக இருக்குது இந்த பங்கு. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ். பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நிறைய பேர் கேட்குறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஐடிசி மட்டுமே இப்போ இருக்க ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பி வந்து 83 டைம்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்மளால் பொறுமை மட்டும் தான் காக்க முடியும். இந்தியன் மார்ட்டோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 154 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 372 கோடி. எபிட்டா 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 133 கோடி. எபிட்டா மார்ஜின் 35.9% இருக்குது. இது இந்த கஸ்டமர் கலெக்ஷன் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 430 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஸி இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு அவங்களோட கம்பெனி, அது மூலம் மட்டும் ஒரு 53 crores அடிஷ்னலாட்டு வந்திருக்குது. 29 மில்லியன் கிளைண்ட்ஸ், அதாவது 29 மில்லியன் பிஸ்னஸ் யூனிக் என்கொயரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்ளையர் ஸ்டோர் ஃப்ரண்ட் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகி 8.4 மில்லியனாக இருக்குது. பேஸ் ஆஃப் பேயிங் சப்ளையர்ஸ் 1500 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் 2,18,000 இருக்குது. இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, இதில் வந்து ஹோல்சேலாட்டு சப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் இதில் அதிகமாட்டு இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இந்தியன் மார்ட்டில். இதுலேருந்து ஹோல்சேலில் கம்மி ப்ரைஸில் வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி இதில் லிஸ்ட் பண்ணி நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மாடல். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஐடியா இருக்கும், அதனால சொல்கிறேன். ஆனால் வந்து உங்களோட ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் வேர்ல்டில் உங்களால் சர்வே பண்ண முடியும். நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸ்டில் நான் வந்து அமேசானில் இன்னும் ஒரு ஆர்டர் எடுக்கலை. யாராவது நீங்கள் இகாமர்ஸ் பிஸ்னஸில் கை தேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். டெலகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. JSW ஸ்டீலோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2209 கோடி. 2 மடங்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டோட்டல் இன்கம் 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 43,497 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 40,325 கோடி. பட் இது வந்து கம்மியாக இருக்குது. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.26 மில்லியன் டன்ஸ். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இந்தியன் ஆப்ரேஷனுக்கு 87% டவுன் ஆயிருக்குது. ப்ரிசிசிங் குவார்ட்டரில் வந்து 93% இருந்தது, இப்போ 87% குறைஞ்சிருக்கு. இது டாடா ஸ்டீலே நடந்து, ஏன்னா அவங்க வந்து சில பிளான்ட்டை வந்து மெயின்டெனன்ஸுக்கு வேண்டி ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டீல் சேல்ஸ் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.69 மில்லியன் டன்ஸு. இன்ஸ்டியூஷன் அண்ட் ரீட்டைல் வால்யூம் 12% இருக்குது ஆனுவலி. டொமஸ்டிக் சேல்ஸ் 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 5.96 மில்லியன் டன்ஸ். பட் எக்ஸ்போர்ட் வந்து 20% விழுந்திருக்குது. அவங்களோட டோட்டல் சேல்ஸுக்கு இந்தியன் ஆப்ரேஷன் மட்டுமே 7% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 43,147 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எபிட்டா 7,576 கோடியாக இருக்குது. மார்ஜின் 17.6 இருக்குது. எபிட்டா 37% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் சேல்ஸ் வால்யூம் இருக்குது. அட் த சேம் டைம் லோவர் கோக்கிங் கோல் காஸ்ட் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த குவார்ட்டரில் 2,209 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட்டு 79,850 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆர்த்தி ட்ரக்ஸோட Q1 ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் வந்து 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இந்த குவார்ட்டரில் மட்டும் 54 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 590 கோடி, 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 74 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிவிஎஸ் அப்பாச்சி RTR வந்து டிவிஎஸ் கம்பெனி வந்து அப்பாச்சி RTR 310 அது 2025ல் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அப்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. பில் டு ஆர்டர் அந்த மேனுஃபேக்சரிங்கில் வருது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,39,990 பேஸ், அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸு. டாப் வேரியண்ட் வந்து 2.5 lakh to 2.75 lakh வரைக்கும் இருக்குது. இது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை இங்கெல்லாம் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில். இது வந்து டிவிஎஸ் கம்பெனியோட அப்பாச்சி RTR 310. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. மாருதி சுசுகியோட விட்டாரா இந்தியா செப்டம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹியூண்டாய் கிரெட்டா, நெக்ஸ்ட் மஹேந்திராவோட அந்த BE6, MGயோட ZS EV இதுக்கெல்லாமே ஒரு
டஃப் கொடுக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிற பேசிஸில் செப்டம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் ஜிங்க் Q1 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 2234 கோடி. பட் ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து ஒரு 4.7% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக சொல்லணும்னா 5% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஒரு 4.4% விழுந்திருக்கு. 7771 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 14.5% விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 5065 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட். இந்த கம்பெனி பக்கம்லாம் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. பட் அப்டேட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RBI கொடுத்த அப்டேட்டு. ஸோ RBI வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ட்ட சொன்னது, போர்டுகிட்ட வந்து நீங்கள் CEO சர்ச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல் கொடுத்தாங்க. பட் அவங்க அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் RBI. மேபி வேறு யாரையும் நீங்கள் சிஓட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்றைக்கி இந்த அப்டேட் வந்திருக்குது. அதாவது போர்டு வந்து CEO சர்ச்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க RBI இண்டஸ்இண்ட் பேங்க்கிட்ட. ஸோ இது எப்படி போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பந்தன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் 65% காலி, 372 கோடி. டோட்டல் இன்கம் 6201 கோடியாக இருக்குது. மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது போக இந்த குவார்ட்டரில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% விழுந்திருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.4% இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1668 கோடியாக இருக்குது. இதுவும் குறைஞ்சிருக்குது. ஹை ப்ரொவிஷன் காஸ்ட்டு 1147 கோடி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொவிஷன் காஸ்ட்டில் போயிருக்குது. நெக்ஸ்ட்டு அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் NPA 5% இருக்குது. 4.2%லேருந்து 5% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெட் NPA 1.1%லேருந்து 1.4% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 19.4% இருக்குது. ரெகுலேட்டரி ரிக்யூர்மெண்ட் வந்து 11.5% இருக்குது. டோட்டல் அசட் 1,89,403 கோடியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 0.20% இருக்குது. டெபாசிட் 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காசா ரீட்டைல் டேம் டெபாசிட் 68% இருக்குது. காசா டெபாசிட் 41,858 கோடி. காசா ரேஷியோ 27.1% இருக்குது. ரீட்டைல் டேம் டெபாசிட் 34% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 6% க்ரோத் ஆகிருக்குது. லோன் புக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்யூர் லோன்ஸ் வந்து 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி அது வந்து Q1 ஃபினான்ஸ் 43% தான் இருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 52% இருந்தது. இப்போ 43% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பந்தன் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது. ஸோ ஒரு கார் பைக் 360 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அதாவது எல்லா நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் தான் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா மோரோவராட்டு நான் நிறைய இதில் செக் பண்ணி பார்த்தேன். இந்தியாவில் தான் வந்து டெஸ்லாவோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 60 லேக் வருது. UAEயில் வந்து 46, ஜெர்மனியில் 45, USA 38 தான் ஸ்டார்டிங்கு, சைனாவில் 31. அப்போ நம்ம இதில் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் டேக்ஸ் வருது. ஸோ அதனால தான் டெஸ்லாவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 60 லேக் கிட்ட இருக்குது. ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 135 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக ரெவன்யூ 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2590 கோடி. எபிட்டா 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மார்ஜின் 13.9% ஃப்ளாட்டாக இருக்குது. ROA பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 133 கோடி டிவிடெண்டுக்கு மட்டுமே ஒதுக்குறாங்க. ஜூலை 24 ரெக்கார்ட் டேட்டு. ஆகஸ்ட் 16 முன்னாடி இந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் ஜஸ்ட் 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது அந்த பென்னி ஸ்டாக்கு. ஸோ போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க ஜூலை 25 டிவிடெண்ட் கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த பங்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸில் 18% மேலே ரேலியாக இருக்குது. பட் பாஸ்ட் 1 இயரில் 9% விழுந்துருக்குது. ஆக்சுவலி இந்த மாதத்தில் மட்டுமே 21% மேலே போயிருக்கு. அது இல்லாமல் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூலாம் சொல்லியிருக்கிறாங்க. 6:5 அந்த ரேஷியோவில், அதாவது 6 ரைட் ஷேரு ஃபார் எவ்ரி ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜூலை 18 ரெக்கார்ட் டேட்டு. ஜூலை 31 பார்த்தீங்கன்னா அந்த ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜொடையாக் வெஞ்சூஸ் தான் இந்த கம்பெனியோட நேமு. அது இல்லாமல் லாஸ்ட் மார்க்கெட்டில் அந்த பங்கோட வேல்யூ வந்து 9.31 காசில் இருந்து கிட்டத்தட்ட 27% விழுந்திருக்குது ஒரே நாளில். 3.60 காசு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. பட் இவங்க வந்து ரைட் இஷ்யூ ஒரு பக்கம், அட் த சேம் டைம் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதுக்கும் போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இந்த பங்கை பற்றி எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து அது லேட்டாக தான் கிடச்சிருக்கு, ரொம்பவே லென்த்தியாக இருக்கும், அதை கரெக்டாக ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.